Praise the Lord, Pastor. பிரிஸ்தலோட அம்மா எப்படி இருக்கீங்க? Praise the Lord, Pastor. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இறக்கவும் கிருபையும் உள்ள பரிசுத்த பிதாவே, உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு போதித்து வரலும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிர்த்தெழுந்த இயேசு அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். பார்க்க போற வசனம் 2 திமோத்தி 2வது அதிகாரம் 8வது வசனம், பக்க எண் 292. 2 திமோத்தி 2:8 எடுக்கிறேன். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டவர் நினைத்துக்கொள். இப்ப பவுல் தன் பெரிய மகனான டிமோத்திக்கு இந்த கடிதத்தை எழுதுற, இந்த நிருபத்தை எழுதுறாரு. இந்த டிமோத்திங்கிற நிருபம் பாஸ்டோரல் லெட்டர்ஸ், அப்படின்னாக்க போதகர்களுக்கான நிருபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அந்த காலத்துல என்ன ஆச்சுனாக்க, இந்த திமோத்திங்கிறவர் ஒரு சின்ன பையன், நல்ல சர்ச்சை எபேசி சபையில வச்சிருக்காரு, எபிஷஸ்ல வச்சிருக்காரு அவரு. அப்ப நிறைய போலி போதகர்கள் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, அவர் மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, மனுஷன் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து மனுஷன் கிடையாது, தேவன் ஏஞ்சல் மேல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி குழப்பின பிறகு பவுல் சொல்றாரு திமோத்திக்கு, நீ நம்முடைய சுவிசேஷத்தை நீ தெளிவாயிரு. என்ன தெளிவாயிரு? இயேசு கிறிஸ்து முழுவதும் மனிதர், முழுவதும் தேவன், அது ரெண்டும் கலந்தவர். அதனாலதான் இந்த வசனத்தின்படி பார்க்க போனீங்கன்னாக்க, தாவீதின் சந்ததியில் பிறந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தாவீது ராஜாவின் சந்ததியில வந்ததுனால அவர் முழுவதுமான மனுஷன், அவர் ஃபுல்லி மேன். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டதுனால அவர் ரிசரக்டட் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்த இயேசுங்கிறதுனால அவர் ஃபுல்லி காட், முழுவதுமாக தேவன். அப்படிங்கிற இதுல பார்த்தாக்க நம்முடைய சுவிசேஷம் நமக்கு பலன் கொடுக்கும். எனக்கு அவர் உயிர்த்தெழுவி ரெசரக்டட் சேவியர், உயிர்ப்பிக்கப்பட்ட மேசியா, உயிர்ப்பிக்கப்பட்ட ரட்சகர் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய சுவிசேஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. இது முக்கியமான கோட்பாடு, முக்கியமான டாக்டரின். இதை குழப்புறதுக்கு மக்கள் வந்தாலும் நம்ம குழம்பக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னாக்க எபிரேயர் 4:15 அதையும் பார்ப்போம். எபிரேயர் 4:15, ஹீப்ரூஸ் 4:15, எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத வைக்கிற பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம், சில எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். சிலர் இந்த மாதிரி ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு மற்ற கிறிஸ்டியன்ஸ் பாக்குறாங்க, மற்ற கிறிஸ்தவர்கள், மற்ற மக்கள் அவங்களை துன்புறுத்துறாங்க. அப்படி துன்புறுத்தும் போது அவங்களுக்கு மனச்சோர்வு உண்டாகுது, ஆத்மாவில் சோர்வு உண்டாகுது. அப்புறம் அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ஒரு கிறிஸ்டின் கான்ஃபரன்ஸுக்கு, பெரிய கிறிஸ்டின் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். இங்க டாலஸ் ஃபோர்ட் வர்த்னு பக்கத்துல இருக்க ஊர்ல. அது பெரிய கான்ஃபரன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் வருவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒருத்தர் பேசினாரு. அவர் கேட்டாரு, இந்த மாதிரி மற்ற கிறிஸ்டின்ஸால ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேரு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அன்பார்ந்த நேர்களே, பாத்தீங்கன்னாக்க
அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிறதுல முக்காவாசி பேரோட கையை உயர்த்தி காமிச்சாங்க, ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்ட்டு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க எல்லாம் உண்மையை சொல்றீங்க, அப்படி கையை தூக்காதவங்க ரொம்ப நாளா கிறிஸ்டினா இல்ல அப்படின்னாரு. we have not been Christians long enough அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போறாங்க. அது கிறிஸ்தவர்களாகட்டும் அல்லாதவராகட்டும், நம்ம வந்து மனுஷங்கன்னு வரும்போது அவங்களுக்கு தீங்கு வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. எப்படி நம்ம பின்வாங்கி போகாம இருக்கிறது? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ நினைக்கணும். நம்ம மத்தவங்களை பார்க்க கூடாது. மத்தவங்க இந்த மாதிரி நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதனால நம்ம கிறிஸ்துவ நம்ம பின்பற்றக்கூடாது, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மோசம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டுமே பார்க்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது நமக்கு அந்த மனசோர்வு வராது. ஏன்னா அவர் எக்கச்சக்கமான தீங்கு அனுபவிச்சாரு. அவர் மேசியா. பரிசேயர்கள்லாம் சதுசேயர்களும் எஸ்பெஷலி பாரிசிஸ் பைபிளை திருப்பி திருப்பி படிக்கிறாங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும், கடைசி பக்கத்துல முதல் வரைக்கும் வேதாகமத்தை கரைச்சு குடிச்சவங்க. ஆனா வேதாகமத்துல இருக்கார், நேர்ல நிக்கிறாரு. எல்லா ப்ராபசிஸையும் ஃபுல்ஃபில் பண்ண ஒரே ஆள், எல்லா தீர்க்கதரிசனங்களையும் ஃபுல்ஃபில் பண்ண ஒரே ஆள், எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற ஒரே ஆள் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவர் தான் மேசியான்னு தெரியுது, ஆனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாக்க அவங்களுடைய வியாபாரம் போயிடும், அவங்களோட வாழ்க்கை போயிடும், அவங்களோட அதிகாரம் போயிடும். அதனால அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மேசியாவை அவர் தான் மேசியான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி. ஆனா அதை ஒத்துக்காம அவரை துன்புறுத்துறாங்க. அந்த அவ்வளவு துன்பத்தின் நடுவில் போன போது கூட அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவிச்சாருன்னு போட்டிருக்கோம். அது எபிரேயர் 12 அதை படிப்போம். எபிரேயர் 12 அதிகாரம், எபிரேயர் 12 1-6 நினைக்கிறேன். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையும் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்களேன், இந்த 2வது பக்கம் பண்ணீங்கன்னாக்க, அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தை பொருட்டு அப்படின்னா கேள்வி வருது, சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்க்க போனாக்க, அது சங்கீதம் 16 இருக்கு, யோவான் 4:34 போட்டிருக்கோம். அவருக்கு முன்னாடி வச்ச சந்தோஷம் என்னன்னாக்க, பிதாவின் சித்தத்தை, பிதாவின் திட்டத்தை, அவர் வாழ்க்கையில பிதா என்ன எதிர்பார்த்தாரோ அதை முடித்து அவருடைய ஓட்டத்தை ஓடி உயிர் தெழுந்து பிதாவின் பக்கத்துல உட்கார்றதுதான் அவருக்கு சந்தோஷத்தை குடிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தத்தை அவர் பண்ணாரு, அது சந்தோஷத்தை அவர் குடிச்சது. அதே மாதிரி நம்ம பல விதமான விஷயங்களை பண்ணலாம், எல்லாருக்கும் உதவலாம், என்னென்னலாம் பண்ணலாம். ஆனா கடைசியில ஆண்டவர் என்ன கேட்பாரு? நான் உனக்கு வச்ச திட்டத்தை பண்ணினியான்னு கேட்பாரு. அவர் வச்ச திட்டத்தை நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அளவு கடந்த சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றிட்டு நம்ம பரலோகம் போகும் பொழுது கம் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாரு. அதனால அவர் என்ன நமக்கா வச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை நோக்கி நம்ம ஓடும்போது, ஒரு இலக்கை வச்சு ஓடும்போது, இப்ப பாருங்களேன், முக்காவாசி கிறிஸ்தனுக்கு இலக்கே கிடையாது, நிறைய பேருக்கு இலக்கே கிடையாது. அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, என்ன குறிக்கோள் வச்சிருக்காரு ஆண்டவர், என்ன பண்ணிருக்கேன். நான் ஒரு போதகரை கேட்டுக்கிட்டு தான், தமிழ்நாட்டில் இருக்க போதகர் தான், பெரிய போதகர். அவர் ஆரம்ப நாட்கள்ல 3 நாள் 5 நாள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே ஊழியத்துல என்ன செய்ய சொல்றீங்கன்னு கேட்பாராம். கேட்டுட்டு அதுபடி பண்ணுவாராம். அப்புறம் ஊழியம் நடக்குமா? ஒரு சின்ன மாற்றுதல் பண்ணணும். இப்ப பாருங்களேன், ஒரு பில்டிங் இருக்கு, அது ஒரு கதவை எடுத்து இந்த பக்கத்துல கதவை எடுத்து அந்த பக்கம் வைக்கணும், அல்ல ஒரு நாக்காளி அங்கிட்டு கொண்டு அங்க வைக்கணும் அப்படின்னாக்கா ஆண்டவர் கேட்பான். அவர் ஜெர்மன் ஏதாவது மாத்தணுமா, ப்ரோக்ராம் மாத்தணுமா, அதை பண்ணணுமா, இது பண்ண அவர் கேட்பாராம், கேட்டு பண்ணுவாராம். அதனால நம்ம கடைசியில ஆண்டவர் என்ன நமக்கு திட்டம் வச்சிருக்காரோ அதை பண்ணும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகுது. அந்த லெக்கை நம்ம பார்க்கணும், லெக்கை நோக்கி ஓடணும். அந்த லெக்கை என்னன்னு கண்டுபிடிக்கணும். லெக்க ஆண்டவர் சொல்லுவார், நம்ம வேதத்தை படிச்சா ஆண்டவர் சொல்லுவாரு,
நம்ம ஒருத்தருக்கு லெக்கு தெரியல அப்படின்னாக்கா அவங்க பைபிள் நிறைய படிக்கலன்னு அர்த்தம். நிறைய படிச்சு ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாரு. சமயங்கள்ல அது பண்ண நம்மளால முடியாது. சமயங்கள்ல அதுக்கு நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனாக்க நம்ம அந்த லெக்கை நோக்கி ஓடும் பொழுது அந்த தியாகத்தை நம்மளால பண்ண முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பண்றாரு எங்க எபிரேயர் 12. ஆகையால் பாருங்களேன், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னா பாருங்களேன், நமக்கு முன்னாடி போனவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதே மாதிரி இல்லாம நம்ம சேர்ந்தவர்கள், இங்க இருக்க விசுவாசிகள், போதகர்கள், அவங்க எல்லாம் மேல இருந்து நம்மள என்கரேஜ் பண்றாங்களாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்படின்னா என்ன? நம்ம சுத்தி இருக்க பாவம், நம்ம சுத்தி இருக்க தீங்கு, நம்ம சுத்தி இருக்க பாண்டேஜஸ், நம்ம சுத்தி இருக்க மக்கள் தொல்லைகள், அதெல்லாம் நீக்கி விட்டுட்டு நம்மளுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி ஓடணுமா. இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தையும் துவக்கிற முடிக்கிறவருமா இருக்கிற இந்த இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கிற இந்த நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அந்த மாதிரி எப்படி இயேசு அவருக்கு ஒரு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா, அவர் தமக்கு முன்வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வரவிட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருக்கு வச்சிருந்த ஓட்டத்தை அவர் முடிச்சுட்டாரு. அவருக்கு வரும் சந்தோஷத்தை அவருக்கு சந்தோஷமான விஷயம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி அதை முன்குறித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் வலது பார்சல் உட்கார்ந்துட்டாரு. அதை நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது நமக்கு தொல்லைகள், கஷ்டங்கள், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அவர் நினைச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வரங்கள், பரிசுத்தாவின் வரங்கள் வல்லமையா நடக்க ஆரம்பிக்கும். எப்ப அந்த மாதிரி உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள இருக்கிற ரெசரக்ஷன் பவர் இஸ் லிவிங் இன்சைட் மீ, கிரைஸ்ட் இன் மீ தி ஹோப் ஆஃப் க்ளோரி, அப்படி நமக்கு அந்த ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். எப்ப நம்ம நமக்கு வச்சிருக்க லக்கை நோக்கி ஓடும் பொழுது, இயேசுவை நோக்கி நம்ம இயேசுவை பார்த்து இயேசு பண்ண மாதிரி அவரை நோக்கி ஓடும் பொழுது, அவர் வச்சிருக்க லக்கை நோக்கி ஓடும் பொழுது நமக்குள்ள இருக்க உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால எப்போ ஒரு தொந்தரவு வந்தா கூட நம்ம மக்களை பார்க்க கூடாது. இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க அப்படி யூடியூப்ல போட்டாங்க, இப்படி பேசினாங்க, அதை நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம மக்களை நம்ம நம்பினாக்க எப்பவுமே நம்ம ஏமாற்றப்படுவோம். ஏன்னா மக்கள் ஏமாற்றக்கூடியவர்கள். அவங்க அது ஆனா நம்ம இயேசுவை நோக்கி பார்த்தாக்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நெவர் லாஸ்ட்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அவர் எந்த ஒரு யுத்தத்தையும் அவர் தோக்கல, இனிமே அவர் தோக்க போறதில்ல, உங்களுடைய யுத்தத்தை தோக்க போறதில்ல. நீங்க மற்றவங்க உங்களை ஏமாத்தினவங்களையோ உங்களை பத்தி தவ பேசினவங்களை பத்தி நினைக்காம நீங்க இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது இயேசு உங்களை ரட்சிப்பார், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிச்சு உங்களை உயர்த்துவார். அவர் என்ன உங்களுக்கு திட்டம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்ற உதவி செய்வாரு. அதனால நம்ம இந்த ஓட்டத்தை ஓட முடியாம நம்ம பின்வாங்க போக செய்கிற சக்திகளை, பிரச்சனைகளை நம்ம வெட்டி உதறி தள்ளிட்டு நம்ம இயேசுவை நோக்கி ஓடணும், இயேசுவை நினைக்கணும். எப்ப பிரச்சனைகள் வருது, எப்ப ப்ரெஷர் வருது, எப்ப அழுத்தங்கள் வருதோ அப்போ நம்ம இயேசுவை நோக்கணும். இயேசு என்ன செஞ்சாரு அப்படின்னு நினைக்கணும். அவர் எப்படி வெற்றி பாகை சூடினாரு, எப்படி அவர் பரலோகத்துல உட்கார்ந்துருக்காரு, இப்ப அவருக்கு வச்சிருக்க சந்தோஷம். யோவான் 4:30 அதை பார்ப்பேன். யோவான் 4:34 யோவான் 4:34 யோவான் 4:34 நினைக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, பக்கம் எண் 129, யோவான் 4:34 தமிழ் பைபிள்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருக்கு ஒரு குறிக்கோள் எல்லாம் ஒண்ணுதான். என்ன அனுப்பினவரோட சித்தத்தை நான் செய்யணும்ப்பா, அதான் எனக்கு குறிக்கோளே, அதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எல்லா வேதனைகளும் சகித்தார். என்ன? அவருக்கு அனுப்பினவரோட சித்தத்தை செஞ்சு முடிக்கணும். அப்படி செஞ்சு முடிக்கும் பொழுது பிதாவுக்கு எக்கச்சக்கமான குமாரர்கள், குமாரத்தைகள் உருவாவார்கள். அப்பதான் ஒரு டிலைட்ஃபுல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் ஓடினாரு.
இப்ப நீங்க வந்து எப்போ நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்துட்டு அவரது உயிர்த்தெழுதன் வல்லமையை நீங்க பார்க்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, அது வந்து அந்த தீங்கு பண்ற சக்திகளை, அந்த சாத்தானுடைய வல்லமைகளை அது வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சாத்தானுக்கு எப்பவுமே அந்த இயேசு உயிர்த்தெழுந்தது தான் ஒரு டெரரை கொடுக்கக்கூடியது, ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு திகிலை கொடுக்கக்கூடியது. அதனால அதை நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஆவியில நீங்கள் பலப்படுவீர்கள். சாத்தான் என்ப அந்தகார கிரியைகள் அடித்து நொறுக்கப்படும், முறிக்கப்படும். உங்களுடைய சோர்வுகள் அது வந்து உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். எப்ப நீங்க வந்து உங்களுக்கு வச்ச ஓட்டத்தை ஓடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது மட்டும். ஒரு பிரச்சனை வருதா, அழுத்தம் வருதா, மக்கள் ஏதாவது சொல்றாங்களா, அப்போ வந்து நீங்க ஆண்டவரே இதெல்லாம் உம்மட்ட கொடுக்குறேன்ப்பா, உம்முடைய சித்தத்தை செய்வதே எனக்கு உணவு, உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஆவியின் வரங்கள் செயல்படும், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப இது வலியுறுத்துற மாதிரி ஒரு கதையை சொல்றேன். இது வந்து ஒரு உண்மை கதை. ஆக்சுவலா ஒரு அம்மாவுக்கு இந்த கனவு வந்தது. எப்படின்னாக்கா, ஒரு ஒரு லேடி, அவங்க வந்து மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவருக்காக. அவங்க வந்து சுவிசேஷம் சொல்றது, செய்தி கொடுக்கறது, இந்த மாதிரி அவருக்கு நியமிக்கப்பட்ட அழைப்பும்படி அவங்க வந்து மற்றவங்களுக்குலாம் இப்போ ஜெபம் பண்றது, ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்றது, அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு அப்பப்ப ப்ரெஷர், எப்பாவது அழுத்தம் வரும், மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க, சபையில ஏதாவது சொல்லுவாங்க, பிரச்சனைகளாக வந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த அம்மா ஒரு நாள் வருத்தத்துக்குள்ள போயிட்டு இருந்தாங்களாம். என்ன இந்த அம்மா இப்படி பேசுறாங்க நம்மளை பத்தி, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையா. அப்புறம் இந்த மாதிரி வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஃபர்னிச்சர்ல இந்த பிரச்சனை இருக்கு, நாக்கால இந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் மாத்தணும், அது இதுன்னு பல விதமான பிரச்சனைகளை வச்சுட்டு தூங்க போனாங்களாம். அப்போ ஒரு கனவு கண்டாங்களாம். கனவு என்னன்னாக்கா, கடைசி நாட்களில் எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. பக்கத்துல திரும்பி பாக்குறாங்க, அந்த சீட்ல இருக்கிறவங்க மேல போயிட்டாங்க, சபையில அந்த பக்கம் திருப்பாங்க மேல போயிட்டாங்க. வீட்டுல பார்த்தாங்க, வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அங்கிட்டு இருக்கவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, இவங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்படல. உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னாச்சு, நம்ம மட்டும் எடுத்துக்கொள்ளப்படல அப்படின்னு பார்த்தாக்க, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள நினைக்கிறாராம். இந்த அம்மா காலை சுத்தி ஒரே வெயிட்டான். என்ன வெயிட்னாக்கா, அவங்களுக்கு ஃபர்னிச்சரு, இந்த நாக்காளி, மேஜை, அது இது எல்லாம் கட்டி வச்சிருக்கான் அந்த அம்மாவை. அதனால அந்த அம்மாவை மேல போக முடியலையா. உடனே அந்த அம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சான் இந்த கனவுல இருந்து. அப்ப நினைச்சாங்களாம், நம்ம வந்து உலக கவலைகளை பற்றி, மற்றவங்களை பற்றி, பிரச்சனைகளை பற்றி நம்ம ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால ஆண்டவரின் திட்டத்தை நம்மளால செயல்படுத்த முடியல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டிங்க அன்னைக்கு வந்துதான். அதுல இருந்து அவங்க மற்றவங்களை பத்தி கவலைப்பட நிறுத்திட்டாங்க. மக்கள் என்ன பேசினாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாக்கால் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவது, அவருடைய திட்டத்தை நோக்கி ஓடுவதே அவருடைய தலையாய கடமையாக கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் வந்தது. ஏன், அவங்க வந்து பிதாவின் சித்தத்தை செய்யறதுனால. அதனால அன்பார்ந்த நேயர்களே, நாம் பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது, ஆவியில அனலா இருக்கும் பொழுது, இயேசுவின் திட்டத்தை நோக்கி நாம் ஓடும் பொழுது நமக்கு அளவு கடந்த சந்தோஷம் உண்டாகும். எப்போ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஆண்டவர் திட்டத்தை நம்ம செய்யும் பொழுது, ஆண்டவரோட ஒட்டுறவாடும் பொழுது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிற உணர்ச்சி நமக்கு வரும் பொழுது, நாம ஒரு அவையா இணைந்து விட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவர் நமக்காக வச்சிருக்க வேலையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷம் உண்டாகுது. அது வந்து அது வந்து நமக்கு வந்து இங்க மட்டும் இல்ல, பரலோகத்துல நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு அது வந்து 2 டிமோத்தி 2:8 தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து முழுமையும் மனுஷன், என் சுவிசேஷத்தின்படி மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள், முழுவதும் தேவன் என்று நினைத்துக்கொள். அந்த வசனத்தை நம்ம வந்து மனசு வச்சுக்கணும். Thank you, Lord Jesus. Father, we praise your holy name. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to give us the wisdom to know that you are the resurrected Christ. We died with you and we have risen with you. We are ruling and reigning with you. Help us to look down from above, being seated
right next to you, Lord. Give us a revelation knowledge. Give us a spirit of wisdom and the revelation knowledge to know what you want us to do, so that we can fulfill our calling. Therefore, we will be filled with your joy. Thank you, Father. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. உம்முடைய திட்டத்தின்படி செய்ய உம்மை நோக்கி ஓட எங்களை பலப்படுத்தும். அன்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை தேவ செய்தியாக நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு நிச்சயமாக அவர் 100% மனிதனாக 100% தெய்வமாம் இருந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார், நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்கு பிசாசு எவ்வளவு நடுங்குவான். நாங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்று எப்படி ஜெயிக்கலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தி பாவமான பாரத்தை தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்திற்கு முடிக்கிற அவநியமித்த ஓட்டத்தை ஓட சொல்லி எங்களுக்கு சித்தத்தை அறியத்தக்க ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி அருமையான செய்தி மாத்திரமல்ல, கதையை கூட எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி. நன்றி அம்மா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுத்தார்கள். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். நிச்சயமா இன்றைக்கு சாத்தான் நடுங்கிறது அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு உயிர்த்தெழுந்த வல்லம். சாத்தானை தான் மறித்து விட்டார், எல்லாம் முடிந்தது என்று. முடிந்ததுக்குள்ள ஆரம்பம் உண்டானது, தொடக்கம் உண்டான பரலோக ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்பட்ட அந்த வல்லமை நமக்குள்ள வெளிப்பட அவர் உயிர்த்தெழுந்த மகிமையின் தேவன் பிரசன்னமானார், மகிமையின் ராஜாவார். இன்னைக்கு அவர்கிட்ட உயிர்த்தெழுந்த வல்லமையை சொன்னோட சாத்தான் நடுங்குவான், ஓடுவான். ஒருவர் 1000 பேரை துரத்தும்படியான வல்லமை, 2 கூடினால் 10,000 பேரை துரத்தும்படியான வல்லமை நமக்கு பொழிந்து இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையால. இன்னைக்கு அந்த வல்லமை வடிவாய் பேசிக் கொண்டிருக்கிறது பாத்தீங்களா, கிரிய செய்து கொண்டிருக்கிறது பாத்தீங்க. இந்த உலகத்தை ஜெயித்தவரோட பிள்ளைகள் நாங்கள் ஜெயம் எடுக்க வைத்திருந்தார்கள். அளவான சத்தியம் அழகாக இன்றைக்கு பாவமான பாறை நம்மை நெருக்கிறதா, அதை தூக்கி எறிந்து விட்டு உங்களுக்கு நியமித்த ஒரு நோட்டம் இருக்கிறது. ஒரு நோக்கம் இல்லாம அவங்க அழைக்கவில்லை, அழைச்சவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மை உள்ள அழைப்புக்கு நேராய் எல்லாத்தையும் நாங்கள் அடையும்படியாக, எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு சுவாசத்தோடு விழிப்போடு ஓடும்படியாக நம்மை அழைச்சிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் அழைப்புக்கு நாங்கள் ஓடுவோம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் நாமம் ஆமென். மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தையை வலிச்ச நன்றி பாஸ்டர், நன்றி. கர்த்தர் நன்றி அம்மா. ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. பாய். மேலே மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்கள். மற்றவர்களும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் ஆழத்தை மற்றவர்களும் கற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் வெளிப்பாடுகளை. ஆவியானவர் அவரோடு உடன்படுவார். நிச்சயமாக அருமையான வார்த்தை வெளிச்சம் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், எங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தையோடு சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமம் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. ஆமென். ஏற்றொண்ட நேரம் 8:54. ஆமே, நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். இவ்வளவு ஒரு நல்ல தேவன், இவ்வளவாய் வார்த்தையா இடப்பட்டு கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா. நிச்சயமாக நாங்கள் வேண்டிக் கொள்ள நினைப்போடு மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறது அவருடைய கிருபை. ஆமென். அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்த, கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்த, அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தின் நிறம் வெளிச்சமாய் நமக்கு புலப்படுகிறது. ஆமென். ஒரு பாடலோடு கலந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல, மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர்,
மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் தருபவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் பாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென்.